நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. தாவேகா தலைவர் விஜயனுடைய நண்பர், ஆலோசகர் அப்படின்னு நிறைய பரிணாமங்களாக இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய PK பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ ரொம்ப தீவிரமாக எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை அதில் பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த நேர்காணல் குறித்து உங்களுடைய PK அப்படின்னீங்களே, PK பவன் கல்யாணம். அதான் பிரசாந்த் கிஷோர்னு சொன்னோம்ல. பிரசாந்த் கிஷோர்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச PK பவன் கல்யாண். எனக்கு தெரிஞ்ச JSP ஜனசேனா பார்ட்டி, ஓகேங்களா, ஜன்சுராஜ் பார்ட்டி இல்லை, ஜனசேனா பார்ட்டி. ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, துணை முதலமைச்சராக இருக்காரு, அங்கே இருக்காங்க. இவர் டெபாசிட் நான் வாங்கலை, ஓகே, வாங்கின அப்புறம் பேசிக்குவோம். தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு அந்த இன்டர்வியூவோட அடிப்படையே எனக்கு புரியல. எதுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க தந்தி டிவி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியாஸில் அவர் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ரீஜனல் மீடியாஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டால் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஹிந்தியில் கொடுப்பார், இங்கிலீஷில் கொடுப்பார். அதை தாண்டி ரீஜனல் மீடியாஸ்க்கு கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் தமிழ் மீடியாஸ் கொடுக்கும்போது அவர் தந்தி டிவிக்கு மட்டும் தான் கொடுக்குறார். அது என்ன லாபி ஒர்க் ஆகுது, எடுத்துட்டு இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கரோட லாபியா இல்லை சேனலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லாபியான்னு தெரியல. இன்டர்வியூ கொடுக்குறார், ஓகே, இன்டர்வியூ கொடுக்குறார். அப்படிங்கிறத தாண்டி அதில் தாவேகாவை பற்றி பிரசாந்த் கிஷோர் பேசுவதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, தாவேகாவை பற்றி பிரசாந்த் கிஷோர் பேசுவதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன ரைட்ஸ் இந்த சென்ஸ் இவருடைய கருத்துக்கள் தாவேகாவுடைய கருத்துக்களாக பார்க்கப்படுமா அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் பேசும்போது நாங்கங்கிற வார்த்தையை சேர்த்து பேசுகிறார். பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க 2022. அதுக்கு பிறகு அந்த கட்சி எலெக்ஷன் டெபாசிட் போச்சு. சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். கான்ட்ரடிக்டரியாக அவரோட பேச்சே முன்னுக்கு பின் முரணாகவே பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று நாங்கள் நீங்கள் யார், உங்கள் கூட நீங்கள் விஜய் கூட எப்படி அசோசியேட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், காமன் ஐடியாலஜி, காம்ரேட் அப்படிங்கிறாரு. காம்ரேடுக்கு உங்களுக்கு 2 பேத்துக்குமே அர்த்தம் தெரியாதுடா. காம்ரேட்னா என்ன அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல. ஒரு சிங்கிள் டீயை வாங்கி குடிச்சிட்டு மக்களுக்காக துண்டை தண்ணி வைத்த கத்திக்கிட்டு இருக்கவங்க தான் காம்ரேடுகள், ஓகேவா. நீங்கள் 2 பேரும் கோடிகளில் பொருள்றவங்க, நீங்கள் உங்களை காம்ரேடுன்னு சொல்லிக்கிறது எந்த அளவுக்கு கேட்குறவன் சிரிக்க மாட்டான், ஓகேவா. அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார், ஷேர்டு வேல்யூஸ் காமன் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறாரு. என்ன வேல்யூஸ் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க? பீகார் பாலிடிக்ஸும் தமிழ்நாடு பாலிடிக்ஸும் என்டையர்லி கான்டெஸ்டாக இருக்கும். பீகாரில் பிரசாந்த் கிஷோர் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பார். ஹிந்தி வேணும்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் ஹிந்தி வேணாம் அப்படின்னு தாவேகா சொல்லுது. ஒருவேளை நாளைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு மும்மொழி கொள்கைக்கு விஜய் ஆதரிப்பாரா தெரியாது. மது ஒழிப்பு வேணும், போதை ஒழிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தாவேகாவுடைய மாநாட்டில் யாரோ எழுதி கொடுத்ததை விஜய் படித்தார், ஓகேவா. எழுதி கொடுத்து படிக்க வச்சாங்க. மது ஒழிப்பு அப்படிங்கிறது பீகாரில் நடைமுறையில் இருக்குது. ஆனால் அங்கே கலாச்சார மரணங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி அங்கே 10 லட்சம்லாம் கிடையாது. கலாச்சாரம் முடிச்சு செத்து போயிட்டுனா திமுறத்து நீ செத்து போனால் உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு நிதிஷ் சொல்லுவாப்பில். அந்த வகையில் நிதிஷ்க்கு நம்ம ஒரு வேளை அந்த விஷயத்தை ஏற்றுக்கலாம். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 1 மணி நேரத்தில் மது ஒழிப்பு அப்படிங்கிறத நான் ரத்து பண்ணி எல்லா ஊர்லேயும் சாரா வைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பேன். அதில் வர வருமானத்தை வச்சு நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஊர் டாஸ்மாக் மாடல் காப்பி, ஓகேவா. இங்கே காமன் ஐடியாலஜி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, நான் பீகாரில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அப்போ இது காமன் தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எது மாற்று அரசியலுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன மாற்றம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி திருப்பி அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பிரசாந்த் கிஷோரே ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, வி ஆர் போத் ஆர் டீப்லி கமிட்டட், பேஷனேட் அப்படிங்கிறார். டீப்லி கமிட்டடுங்கிற வார்த்தைக்கு பேஷனேட் அப்படிங்கிறதுக்கு 2 பேத்துக்குமே அர்த்தம் தெரியாது. ஏன்னா கமிட்டட்னா நீங்கள் மக்கள்கிட்ட போய் நின்றுக்கிட்டே இருக்கணும். பிரசாந்த் கிஷோர் சுற்றுப்பயணம் போனார். விஜய் எங்கே இருக்கார்? பேஷனேட் அப்படின்னா மக்கள்கிட்ட ஏதாவது பேசுகிறாரா? அவரும் அதுக்கும் பதில் சொல்லிட்டார்ல. அவரோட கடைசி கமிட்மெண்ட் ஃபிலிம் அந்த இதுக்கு முடிச்சுட்டு அவர் உள்ளே வந்துருவாரு. இன்னும் 6 to 8 மாதத்துக்கு அவர் தான் தீவிரமாக களமாட போகிறாருன்னு அவர் தானங்க சொன்னார். அதான் சொல்கிறேன். அது தாவேகால இருக்கவங்கெல்லாம் சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் எப்படி சொல்கிறாரு, நான் பேசின வரைக்கும் அப்படிங்கிற ஒரு டைலாகை சொல்கிறார். அபத்தமாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டோட எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அப்படிங்கிறார். அப்புறம் என்னோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் பற்றி தெரிகிறார். தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்க ஒருத்தரால் கண்டுபிடிக்கவே முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்க பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இருக்க சவால். பாஜக இங்கே தலைகீழாக தண்ணி குடிக்குது அப்படிங்கிறது காரணம் தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வேறு,
இந்தியாவோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வேறை அப்படின்னு அவருக்கு தான் நல்லா தெரியும்ன்றாரு. என்ன இளவு தெரியும், போக போக பேசுவோம். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும், இல்லை அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். தமிழ்நாட்டை பற்றி பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது, தமிழ்நாட்டு வந்து வெளியே வந்த ஆட்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் காங்கிரஸ் கட்சியும் இங்கே தோற்று கொண்டிருப்பதற்கான காரணம் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு உணர்வுகளை மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ மொழி பிரச்சனையில் தமிழ்நாடு அரசியல் பண்ணுது அப்படின்னு இங்கே இருக்க பாஜகவும் திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய ஆட்களும் பேசினாங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதை பரிசீலனை செய்வோம் கன்னடத்தின் வளர்ச்சிக்காக அப்படின்னு அங்கே இருக்க எஜுகேஷன் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. நேற்று கேரளாவில் பினராயி விஜயனுக்கு டேக் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும், எதுக்கு என் ஸ்டேட்டில் நீ மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற அப்படின்னு அங்கே சிஎம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீலிமிட்டேஷனுக்கு ரேவந்த் ரெட்டி பேசிட்டாரு, சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே பேசியிருக்காரு, சித்தராமையா பேசியாச்சு, இவங்க பிஆர்எஸ் கட்சியில் வந்து சந்திரசேகர் ராவ் மகன் பேசிக்கிட்டாரு. அப்போ இங்கே தமிழ்நாடு ஒன்றினை ஆரம்பிச்சிருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் தெரியாமல் என்ன அரசியல் பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருக்க விஷயங்கள். அதுபோக நிறைய விஷயங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறது, முன்னுக்கு பின்முறையாக பேசிக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் வந்து இன்னொன்று வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோருடைய நோக்கம் விஜய்க்கு உதவுவதா அப்படிங்கிறதா, இல்லை விஜய் தனக்கு உதவி காலத்துக்குள்ளதா அப்படி ஏற்கனவே நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். விஜய் கூட இருக்க ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோக்கம் இருக்குது. ஓகேவா, விஜய்க்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற நோக்கம் இன்ன வரைக்கும் விஜய் எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் விஜய் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெளிவாக ஒரு நோக்கம் இருக்குது. பாண்டிச்சேரி ஆனந்த், புஷி ஆனந்த் அவருக்கு மறுபடியும் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ ஆகணும், வாய்ப்பு கிடைத்தால் பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் ஆகணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கு விஜயோட காசு தேவைப்படுது, விஜயோட செல்வாக்கு தேவைப்படுது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜயோட கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கணும், விஜயோட கட்சி அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கார். மருதாளராஜை உள்ள சேர்க்கல, காளியம்மாவை உள்ள சேர்க்க முடியாது நடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஆதவர்ஜனா அவரை மீறி உள்ளே போயிட்டார், புஷி ஆனந்தையும் மீறி இருக்கார். அதுவும் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியாது, கூடுமான வரைக்கும் அவரை கழட்டி வெளியே விட்டுருவோம் அப்படிங்கிறதா ஜான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கட்சியை கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ளே வச்சுருந்தோம்னா 26க்குள்ள நம்ம ஒரு அமௌண்ட்டை பாட்டை போட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது ஜானுடைய ஸ்டேட்மெண்ட். பீகார் எலெக்ஷனில் நமக்கு ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு விஜய் பிரச்சாரம் உதவுமா, விஜய் பிரச்சாரம் பண்ணுவார், கேட்டிருக்கேன்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை, பண்ணுவார் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஆமாம், ஏதோ அவங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க பீகாரில் அப்படின்னு. நார்த் இந்தியாவில் தமிழ் ஒருத்தவங்களோட டப்பிங் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய்க்கு இருக்கா, அஜித்துக்கு இருக்கா அப்படின்னா நார்த் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து அவங்க ரேசிசத்தையும் அவங்களோட சாய்ஸாகவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு விஜயோட அஜித் வந்து கனெக்டான ஒரு ஆள். ஓகேவா, அதுக்கு வந்து அதை தாண்டி பார்த்தா விஷால் அங்கே நல்லா பாப்புலாரிட்டி இருக்கார். அல்லு அர்ஜுனுக்கு என்ன ஃபேன் பேஸ் கொடுச்சு அப்படின்னு தெரியல, விஜயை விட இவங்களுக்கெல்லாம் ஃபேன் பேஸ் அதிகம், விஜயால் ஆட்சி அமைச்சர் முடியும் அப்படிங்கிற லாஜிக்கெல்லாம் வந்து அபத்தமாக இருக்குது. இன்னொன்று வந்து அப்போ நீங்கள் உங்கள் பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னா, பேஸெல்லாம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், நான் அங்கே போய் போட்டிட மாட்டேன், அவர் இங்கே வர மாட்டார், பிரச்சாரம் மட்டும் பண்ணுவோம், உதவி பண்ணிக்குவோம் அப்படின்னு. ஸோ இந்த எலெக்ஷன் அக்டோபர் வரைக்கும், அக்டோபர் நவம்பரில் பிரசாந்த் கிஷோருக்கான எலெக்ஷன், அதில் விஜய் பயன்பெறுவார் அப்படின்னு நம்புகிறார். அங்கே விஜய் பலன் அடிக்கலை அப்படின்னா விஜய் கழட்டி விட்டுருவார், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் விஜய் அசைக்க முடியாத சக்தியாக வந்து மாற்றுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னாரே. என்னவா மாற்றுவார், எப்படி மாற்றுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எப்படி மாற்றுவீங்க, என்ன ஐடியாலஜி வச்சுக்கிங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவுக்கான ஐடியல், தமிழ்நாட்டு தான் வந்து இந்தியாவுக்கான வளர்ச்சிகளுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு கரப்ஷன், கம்யூனலிசம், டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணுறார். நான் என்ன சொல்கிறேன், அதை நேராக கொண்டு போய் திமுக கிட்ட அடிக்கிறீங்க, திமுக கிட்ட அழகாக வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில், ஓப்பனாக ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த 3 பிரச்சனை இருக்கா அப்படின்னா கரப்ஷன் இருக்குது, கம்யூனலிசம் இருக்குது, டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்குது. இல்லைன்னு நான் மறுக்கிற அளவுக்கு நான் வந்து அரசியல் புரிதலற்ற கிடையாது. கரப்ஷன் இருக்கா அப்படின்னா நம்ம ஊரை விட வடநாட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஸ்கேலை பாருங்கள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு, அங்கே அதிகமாக இருக்குது. பீகாரில் பரீட்சையை வந்து ஒவ்வொரு பரீட்சையும் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி திருட்டுத்தரமாக தான் பப்ளிக் பரீட்சையில் வந்து எல்லா பரீட்சையும் எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்கு போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தாலும் ஸ்டண்ட் அடிச்சு ஜெயில் பண்ண, அதை திருத்தத்துக்கு முடியுதா? நீ பீகாரை மாற்ற முடியல, நீ தமிழ்நாட்டில் இருக்க கரப்ஷனை பற்றி பேசலாமா, யோகியமா நீ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கம்யூனலிசம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆட்டுக்கறியை வச்சுருந்து அந்த மாட்டுக்கறின்னு ரோட்டில் எடுத்து போட்டு ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்கல்ல யூபியில், எத்தனை உடஞ்ச அப்படிங்கிற தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கா. தமிழ்நாட்டில் சாதிக்கலவங்கள் இருக்குது, அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் ரோட்டில் நடமாட முடியாத அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
ரோட்டில் போகிறவனை வந்து ரோட்டில் போகிறவன்ட்ட கூப்பிட்டு ஆதார் கார்டு காட்டலங்கிறதுக்காக போட்டு அடித்த கதையெல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? அதையெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் அதெல்லாம் எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு? இதுக்கு முன்னாடி பேசின அரசியல் இல்லை. பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறேன்னு ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் யூஸ் பண்ணியிருக்காரா? மோடிக்கோ, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ, ஒய்எஸ்ஆருக்கோ, நிதிஷுக்கோ, மம்தாவுக்கோ, இல்லை போன வாட்டி ஸ்டாலினுக்கு பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்க கரப்ஷன், தமிழ்நாட்டில் இருக்க சாதி பிரச்சனை அப்படின்னு, தமிழ்நாட்டில் கரப்ஷனில் தண்டிக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதியா செல்வி ஜெயலலிதாவா? 2021 நீங்கள் திமுக வேலை பார்க்கும்போது அதிமுகவுடைய கரப்ஷன் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் பேசுனீங்களா? அன்றைக்கி பேட்டி கொடுத்தீங்களா? ஓகேவா? டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற, அஃப்கோர்ஸ் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதிமுக இல்லையா? பாமக யார் இருக்கா? அன்புமணி யார்? சௌமியா யார்? பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ், விஜய் பிரபாகரன் யார்? இல்லை இருந்தாலும் வந்து ரொம்ப ஜிகே வாசன் யார்? அவர் ஆங்கரா தானே கேட்டார், இது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது ஏற்கனவே ஒரு பேசுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்குது. ஓகேவா? இத்தனை கட்சி சொல்லியாச்சு. அதிமுக ஜெயவர்தன, மிதுன் சக்கரவர்த்தி, மிதுன் பழனிசாமி, இப்போ ஓபிஎஸ் பெரிய பையன் இருக்காப்புல, சின்ன பையனும் பாலிடிக்ஸ்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? அடுத்தபடியாக கேரளாவில் மட்டும்தான் கிடையாது அப்படின்னு, கேரளாவில் பினராயி விஜயனோட மருமகன் இருக்கார். அதை தாண்டி பெருசாக யார் இருக்காங்க? உமன் சாண்டி செத்த பிறகு அவருடைய பையனை கொடுத்தாங்க. ஏகே ஆண்டனி பையன் இருக்காப்புல. கர்நாடகாவில் கார்கே பையன் இருக்காப்புல. டிகேஎஸோட தம்பி இருக்காங்க. சித்தராமையா ஃபேமிலி இருக்குது. தேவகவுடா ஃபேமிலி 3 தலைமுறை இருக்குது. முடிஞ்சா? மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே அப்பா இருந்தார். பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே, சரத்பவார், சுப்ரியா சுலே, அஜித் பவார், வேறு யார்? ஷிண்டேவோட பொண்ணு எலெக்ஷன் நினைக்கிறேன். முடிஞ்சா? மத்திய பிரதேசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்காங்க, காங்கிரஸில் இருந்து இப்போ பிஜேபிக்கு போனான்னு நினைக்கிறேன். சச்சின் பைலட், எஸ், இல்லை ஜோதிராதித்ய சிந்தியா, கரெக்ட். ஜோதிராதித்ய சிந்தியா இருந்தாப்புல. அவர் வந்து அவங்க அத்தை வந்து வசுந்தரா சிந்தியா ராஜஸ்தானில் சிஎம் இருந்தாங்க, அவங்க பிஜேபி. இவர் ஜோதிராதித்ய சிந்தியா வந்து இப்போ சிவில் ஏவியேஷன் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து அவங்க அப்பா மினிஸ்டராக இருந்தார், சிஎம்மாக இருந்தார். அந்த வழக்கு இருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு, என்டிஆர், தலைவன் பாலையா, பவன் கல்யாண் அவங்க அண்ணன் இருந்தார், பவன் கல்யாண் இருக்காப்புல. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஷர்மிளா, அவங்க அப்பா ராஜசேகர் இருந்தார். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ், ஒரு பையன் பொண்ணு. குஜராத்தில் லெகசி கிடையாது. ஓகேவா? ஜி மட்டும்தான், ஜிக்கு லெகசி கிடையாது. அமித்ஷா பையன் வந்து கிரிக்கெட் கிளப்புக்கு போயிட்டார், இன்னும் அரசியலுக்குள்ளே வரல, வயசுக்கு வருவார். ராஜஸ்தானில் சச்சின் பைலட், அவங்க அப்பா பொலிட்டிஷியனாக இருந்தார். சிந்தியா ஃபேமிலியில் வசுந்தரா சிந்தியா மருமகன் இருக்காப்புல, அவங்க அண்ணனும் அரசியல் இருந்தார். யூபியில் முலாயம், அகிலேஷ், மாயாவதி அவங்க அண்ணன் பையன் ஆகாஷ். இன்றைக்கி தான் அந்த அம்மா வந்து பதவியில் இருந்தாலும் நீக்கியிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் அம்மையாருடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி. ஜார்க்கண்டில் சோரன், சிபு சோரன், ஹேமந்த் சோரன் ஒய்ஃபு. அப்புறம் வேறு யூபி, இது ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டோம்னா முஃப்தியோட பொண்ணு இருக்காங்க, முஃப்திக்கு அப்பா இருந்தார். இந்த பக்கம் உமர் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா. ஓகேவா? வாரிசு இல்லாமல் ஒரு கட்சி இருக்கா இந்தியாவில்? தமிழ்நாட்டை தாண்டி அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ உமர் அப்துல்லா சிஎம்மாக இருக்காரு, அவர் யார்? 3வது தலைமுறை தானே அங்கே? இல்லை, இங்கே மென்ஷன் பண்ணி அவர் சொல்லும் போதுமே இப்போ 3வது தலைமுறையாக உதயநிதியை வந்து மெயின் பண்ணி இப்போ 2026 நின்னாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து டிஎம்கே கோட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு சிம்பிளாக உதயநிதி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா, உதயநிதியை ஏற்பதுக்கோ மறுப்பதுக்கோ நமக்கு வந்து வாரிசு அரசியல்னா, ஆமாம் அது வாரிசு அரசியல் தான், அது சரியாக தவறா அப்படிங்கிறத தாண்டி தேர்தலில் நிற்கிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம தடுக்க முடியாது. ஓகேவா? உதயநிதி வாரிசு அரசியல்னால தான் வந்தார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸ்டாலினுடைய மகன் அப்படி தான் வந்தார். வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும். அன்புமணியோட கேலிபர் என்ன? ஜிகே வாசனில் எலெக்ஷனை சந்தித்து ஜெயிக்க முடியுமா? ஓபி ரவீந்திரநாத் ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரா? தேர்தல் சந்திக்க தயாராக இருக்காரா? ஓகேவா? அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலினுக்கு 40 வருஷம் அரசியல் பொது வாழ்க்கை இருந்துச்சு, உதயநிதிக்கு என்ன இருந்துச்சு? உதயநிதி 2019 தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். 19 கடைசியில் இல்லை 20 தொடக்கத்தில் வந்து இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. 21 எம்எல்ஏ ஆக்கப்பட்டார்.
இதே பிரசாந்த் கிஷோர் இருப்பாங்க வேலை பார்த்துருக்காரு சேப்பாக்கம் ட்ரிபிள்கேனுக்கு சேர்த்து ஐபாக் வேலை இல்ல இவருமே என்ன சொன்னாரு அப்படின்னா ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆனதுக்கோ இல்ல முதல்வர் ஆனதுக்கோ அந்த அந்த பீரியட் இருக்குல்ல அந்த அளவுக்கு வந்து உதயநிதிக்கு இல்லையே வந்த கொஞ்ச நாள்லயே வந்து கொஞ்சம் வருஷத்துலயே வந்து அவர் வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டாரு மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்றாரு. 4 வருஷம் தான் ஆச்சு. 2019 தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. 19 கடைசி 20 இளைஞர் தலைவர் பார்த்தீங்கன்னா 21 சட்டமன்ற உறுப்பினர், 22 வந்து அமைச்சர், 24 துணை முதலமைச்சர். 5 வருஷம் தான் ஆகுது அவரோட பொலிட்டிக்கல் கேரியர். அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா தாவேக தலைவருக்கு அரசியல் வாழ்க்கை எத்தனை வருஷம் இருக்குது? அவர் நீங்கள் சிஎம்மாக வரைக்கும் உட்கார வைக்கிறீங்க. என்ன அரசியல்? இப்போ விஜய் வந்து 2019 21 வரைக்கும் 2 வருஷம் களத்தில் இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். 2 வருஷமாவது இருந்திருக்கார். தாவேக தலைவர் எத்தனை இருந்திருக்கார்? சிஏ ப்ரொட்டஸ்ட், நீட் ப்ரொட்டஸ்ட்னு உதயநிதிக்கு நம்ம பேர் சொல்கிற மாதிரி அதனால சொல்ல முடியும். ஓகேவா? இங்கே என்ன சொல்ல முடியும்? அன்புமணிக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பசுமை தாயகன்றது ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் விஜய்க்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சும்மா திருப்பி வந்து உங்களுடைய சொந்த வன்மத்தெல்லாம் வந்து அங்கே கக்குறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிரிக்கெட்டில் வந்து சுனில் கவாஸ்கர் பையனோ கபில் தேவ் பசங்களோ இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தோனி வந்திருக்க முடியுமா அப்படின்னு. சரி, தோனி வந்தார்ல. கிரிக்கெட் இட்ஸ் எ கேம் ஆஃப் எலைட்ஸ். பார்ப்பனர்களின் விளையாட்டு தான் கிரிக்கெட். பார்ப்பனர்கள் பிராமின் கண்ட்ரோல் கிரிக்கெட் போர்டு தான் இந்தியன் கிரிக்கெட் போர்டு, பிசிசிஐ அப்படிங்கிறதா பிராமின்ஸ் கண்ட்ரோல் கிரிக்கெட் போர்டு அப்படின்னு தான் நம்ம ஊரில் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பேட்ஸ்மேன்ஸில் நான் பிராமின்ஸ் எத்தனை பேர் வந்தாங்க? சுனில் கவாஸ்கர் பையன் கிரிக்கெட் வரல அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. அதுவே அபத்தமாக இருக்குது. ரோஹன் கவாஸ்கர்னு ஒருத்தர் வந்தார், கங்குலி பீரியட்லேயே வந்தார். அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அவருக்கு லாபி பண்ண முடியலங்கனால அவர் தூக்கி வெளியே போட்டாங்க. அவ்வளோதான். தோனிக்கு லாபி இல்லையா? ஏன் பார்ப்பனா இல்லாத கிரிக்கெட் பிளேயர்ஸ் இங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக? ரோஹித் சர்மா மும்பை லாபியை மீறி வந்து மற்ற ஸ்டேட் லாபியால் தாக்கு பிடிக்க முடியலையே, அதை பேசுவார் பிரசாந்த் கிஷோர். பவுலர்ஸில் எத்தனை பார்ப்பனர்கள் இருக்காங்க? ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஏன் பவுலர்ஸில் பார்ப்பனர்கள் இருக்க மாட்டாங்க? வாங்கன்னு ஓடணும்ல. ஸோ கிரிக்கெட்டுக்குள்ளே பேசணும்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட லாஜிக் இருக்குது. அதெல்லாம் இவருக்கு அரசியலே வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் தான் பிரசாந்த் கிஷோருக்கு. இதில் திருப்பி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப சென்ஸ்லெஸ் லாஜிக்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த கூட்டணி அது மாதிரிலாம் இது பேசும்போது வந்து தனிச்சு தான் நிற்பார். நான் பேசின வரைக்கும் இந்த டிசம்பர் வரைக்குமே அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு ஒரே பாயிண்ட் தான். தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு கவுண்டமணி காமெடி மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? விஜய் அலையன்ஸே வைக்க மாட்டாரு அப்படின்னு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க. அலையன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன கணக்கு அப்படின்ட்டு முடிச்சுட்டு அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு? அக்டோபர் நம்பர் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் டிசம்பரில் ஃப்ரீ ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டணியை பற்றி யோசிப்போம் அப்படின்னு. என்ன லாஜிக் இது? நேர்மையாக பேசணும். விஜய்க்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி வரும் அப்படின்னா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஃபுல் ஃப்ளெஜ்டா. அது என்ன நான் வர வரைக்கும் அப்படின்னா அப்போ இது என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அந்த தனிச்சு நின்னா எப்படி ஓட்டு வரும்? இல்லை அது மாதிரி இதுக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் போச்சு 2 பேருக்கும். அது வந்து இவங்க கூட்டணி இவங்களோட வச்சா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? விஜய் தாவேக்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு லாஜிக். சாரி, விஜய் தாவேக்கா அதிமுக கூட்டணி வரக்கூடாது, விஜய் தனிச்சு போகணும் அப்படிங்கிறார். ஓகே, அதிமுக பாஜக போனா அதிமுகவுக்கு நெகட்டிவ் பேக்கேஜ். ஆமா, அது விஜய்க்கு தான் சாதகம் அப்படின்னாரு. அது விஜய்க்கு சாதகம் அப்படிங்கிறார். ஸோ அதிமுக தாவேக்கா கூட்டணியும் வரக்கூடாது, அதிமுக பாஜக கூட்டணியும் வரக்கூடாதுங்கிறார். அதிமுக பாஜக தான் வரணும், வந்தாலும் விஜய்க்கு இந்த பக்கம் இல்ல வந்தா அது அதிமுகவுக்கு நெகட்டிவ், அதனால அதிமுக யோசிக்கணும் அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே போன நேர்காணல்ல எடப்பாடியை பத்தி பேசுனீங்களே அப்படின்னா அதுல நான் உறுதியா இருக்கேன். எடப்பாடியை நீங்க அசால்ட்டா இடம் போட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு அங்கிட்டு ஒரு பஞ்ச் வச்சுக்கிறார். ஓகேவா? அதிமுக பிஜேபி கூட போனா 1+2- அப்படின்னு சொல்றாரு. சரி, நாம் தமிழர் பாமக தேமுதிக கூட்டணி போட்டு அப்படி வச்சாங்கன்னா அது திமுக சாதகங்கிறார். இப்போ நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா இருக்கிறத பார்த்து அவரு ஏதோ கணக்கு சொல்லுவாரா இருக்கும். அதிமுக பாஜகவோட கூட்டணியில போனா அது அதிமுகவுக்கு மைனஸ், விஜய்க்கு பிளஸ் அப்படின்றாரு. அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லுவார். நீங்க சொன்ன மாதிரி அந்த பக்கம் 1 ஓட்டு விழுந்தா 2 ஓட்டு குறையும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கலாம். ஆனா விஜய்க்கு அது சாதகமா இருக்கும். அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்க பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க, அதனால அவங்களுக்கு போடக்கூடாதுன்னு விஜய் பக்கம் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்து சொன்னா விஜய் 118 சீட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு அதுக்கு சில கணக்குல இருக்கு, பின்னாடி வருவோம். இங்க அடுத்து இவர் என்ன சொல்றாப்புல, உடனே வந்து நெறியாளர் கேட்பார், இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, ஏகப்பட்ட ஆட்கள் சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க, எம்ஜிஆருக்கு அடுத்து யாராலையும் வர முடியல, விஜயகாந்த், கமலஹாசன், சிவாஜி கணேசன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்கள பற்றிலாம் நான் ஸ்டடி பண்ணவே இல்லை. ஆமாம்,
ஐ நாட் ஸ்டடிட் விஜயகாந்த் சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூஜ் கேப் கிளீனர் நியூ ஃப்ரெஷ் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அந்த ஹியூஜ் கேப்னு ஒன்று இருந்திருக்கு. க்ளீன் பார்ட்டி ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த எல்லா எலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நடத்தியிருக்காங்க. இது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவங்க என்னவா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த எலெக்ஷனில் அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. விஜயகாந்தோட அரசியலை படிக்கல தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசியல் நீங்கள் படிக்கல, தமிழ்நாடு அரசியல் தெரியாமல் நீங்கள் எப்படி பாஸ் தமிழ்நாடு அரசியலுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க? நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்களை பற்றி தெரியலன்றாரு. அது நீங்கள் படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க, எங்கே தோத்தாங்க, இப்போ விஜயகாந்த் எங்கே தோத்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே விஜய்க்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நான் படிக்கவே வேண்டாம் என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னும் நான் திருப்பி சொல்கிறேன். அதிமுக வந்துச்சு ஓகேவா, திமுக என்ன சொல்ல முடியும், 1948 வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடத்தப்படுது ஓகேவா. சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைய சுதந்திரத்துக்கு முன்பான சென்னை மாகாணம் தேர்தல் நடத்தப்படுது. அப்போது வந்து தமிழ்நாட்டுக்கு 205 தொகுதிகள். திமுக அப்போது வந்து கட்சியை ஆரம்பிக்கல, திகாவாக மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போது வந்து தேர்தல் நடத்தும் போது 25 தொகுதியில் 165 தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்குது, 28 தொகுதி கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வரல, ஒரே கம்யூனிஸ்ட் தான். முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 2 தொகுதிகள் 195 போக 10 தொகுதிகள் சுயேட்சை ஜெயிச்சாங்க. அப்படி தான் நிலவரம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காங்கிரஸ் ஏற்ற இறக்கம் வருது. திமுக வந்த பிறகு காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற இடம் வருது. அதிமுக வந்த பிறகு திமுக அதிமுகன்னு வந்துச்சு. காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு கொள்கையை திமுக வச்சுச்சு. திமுக கொள்கையை அடியொற்றி அதிமுக வந்துச்சு. இங்கே பிரச்சனைனா தமிழ்நாட்டில் காங்கிரஸை, அதாவது அதிமுக இருக்குல்ல, அதிமுக வந்து திமுகவை ரீப்ளேஸ் பண்ணல. திமுகவை பதவியிலேருந்து இறக்குனாங்க, ஆனால் அவங்க ரீப்ளேஸ் பண்ணது காங்கிரஸை தான். திருப்பி தலை தூக்க முடியாமல் போனது காங்கிரஸ் மட்டும்தான், திமுக இல்லை. திமுக திருப்பி அதுக்கு பிறகு 89 ஆட்சிக்கு வந்திருக்கு, 96 ஆட்சிக்கு வந்துச்சு, 2006 ஆட்சிக்கு வந்துச்சு, இன்றைக்கி 2021 ஆட்சிக்கு வந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ணது காங்கிரஸை தான். நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னா உங்களால் திமுகவை அரியணை விட்டு இறக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிபிளாக இல்லைன்னு தெரியல. அப்படியே போனாலும் அதிமுகவை தான் உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இமிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. அதுபோக திமுக ஆட்சி அமைக்கும் போதும் கூட்டணி வச்சுச்சு, அதிமுக ஆட்சி வைக்கும் போது கூட்டணியில் இருந்தாங்க, எல்லாரும் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. இன்னொன்று இந்த ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் அப்படிங்கிற விஷயம். 96 வைகோ செங்குத்து பிளவு நடந்துச்சு. அதுக்கு பிறகு வைகோவெல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியல. 0 சீட்ஸ். விஜயகாந்த் வந்தார் 1 சீட், கமலஹாசன் வந்தார், நாம் தமிழ் வந்தாங்க. நாம் தமிழில் இத்தனை தேர்தலுக்கு பிறகு தான் 8% வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் விஜயாலா முதல் தேர்தலே வந்திருக்கு சாதிக்க முடியும். ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்த ஸ்டார்டம் அதை விட அதிகமாகவே விஜய்க்கு இருக்குது. ஆனால் அது ஓட்டாக மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் சொல்லும் போது ஆனால் சொன்னாரே ரசிகர்களும் வாக்காளர்கள் தானே அப்படின்னு. ஓகேவா. அடுத்து வந்து இவங்க ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த புச்சட்னியுடைய யூடியூபர் ஓகேவா, அவர் வந்து கொள்கை பரப்பு சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்களாம். என்ன கொள்கை இருக்குது, என்னத்தை பரப்புனா தெரியாது. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள் கூட வந்துடுவாங்க, கட்சிக்கு 5% வச்சா கூட நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதான லாஜிக் அவங்க சொல்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணி கட்சி, ஒரு சிம்பிள் லாஜிக் வச்சுக்கோமே, தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் 2026 அவங்களும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வைப்போம். தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணியோட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து லாஜிக் பேசுவோம். தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை அப்படியே கணக்கு வச்சுக்குவோம். அதுலேருந்து கொஞ்சம் கூட குறையுது அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கிட்டா கூட திமுக அதிமுகவுடைய அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் மட்டும் கூட்டணி சேர்க்காமல் திமுக அதிமுகவுடைய வாக்கு வங்கி மட்டும் 71 விழுக்காடு. சரியா, 71 விழுக்காடு. இப்போது தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்களா, அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்களா, பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது, நாம் தமிழர்கிட்ட கூட்டணி வைக்க முடியாது. திமுக 37, அதிமுக 33, 71. பாஜகவுக்கு நீங்கள் வந்து 11% இருக்குது மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதில் பாதின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு 5. ஓகேவா, இவங்க இருக்காங்க யார், நாம் தமிழர் 8, 71, ஒரு 76, 76, 8, 84. இதில் நீங்கள் குறையுதுன்னே வச்சுக்கிட்டா கூட 75%.
84%, 75 குறைஞ்சி வச்சுக்கோமா. ஐஎம்எல் திமுக விட்டு வெளியே போகாது. அவங்க காலங்காலமாக திமுக கூட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. மிஞ்சி போனால் ஏடிஎம்கே கிட்ட போவாங்க, அதுவே டவுட் தான். முடிஞ்சா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போகாது. ஏன்னா 29 தேர்தலுக்கு காங்கிரஸ் கிட்ட இருக்க திமுக கிட்ட ஒரு பலம் வேணும். முடிஞ்சா இவங்க காங்கிரஸ் கிட்ட ஒரு 4% இருக்குது, ஐஎம்எலுக்கு ஒரு 1%, அது ஒரு 5%, 80 ஆச்சா. மீதி இருக்கிறதே 20% தான். நீங்கள் என்ன கணக்கில் ஓட்டு எதை வச்சு நீங்கள் வந்து ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறீங்க? அப்படியே வாஷ் ஷிஃப்ட்டு இங்கே வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறது இந்த தேர்தல் கணக்கு இருக்குல்ல, இதெல்லாம் 2021 வாங்கின பர்சன்டேஜ். ஓகேவா? 2021 வாங்கின பர்சன்டேஜ். இதில் கொடுமை என்ன அப்படின்னா 2021 காங்கிரஸுக்கு 4% இருக்குது, இடதுசாரிகளுக்கு ஒரு 1%, விசிக்கு 1%, ஐஎம்எலுக்கு 1/2% இருக்குது. இதில் கொடுமை என்னன்னா திமுக 188 சீட்டு நின்னாங்க. அது போக 188 சீட்டு போக மீதி இருக்க சீட்டு இருக்குல்ல, 12 + 1 34, 46 சீட்டு இருக்குல்ல. இந்த 46 சீட்டுக்கும் திமுக பணம் செலவு பண்ணுச்சு. அதனால தான் காங்கிரஸுக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏறிச்சு, விசிகாக்கு ஓட் பர்சன்டேஜ் ஏறிக்கு, இடதுசாரிகளுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. உங்கள் கூட்டணிக்கு வந்தால் அந்த ஓட்டை யார் செலவு பண்ணுவா, பணம் யார் கொடுப்பா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. நீங்கள் 150 சீட் நிற்கிறீங்க, தாவேக்கா 150 சீட் நிற்கிதுன்னே வச்சுக்கிட்டா கூட, 75 சீட்டு நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வருதுன்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட, 50 சீட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட தொகுதிக்கு 10 கோடிக்கு 500 கோடியாக செலவு பண்ணி ஆகணும். அது போக தாவேக்காக்கு செலவு பண்ணி ஆகணும். உடனே அடுத்து கேள்வி கேட்பாங்க, அது வந்து தப்பு, அதுக்கு நீங்கள் வாதிடுறீங்க அப்படின்னு. காசு கொடுக்காட்டி ஓட்டு போட மாட்டேன்னு மக்களே சொல்லிடுவாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். இன்னொரு லாஜிக் வந்து இவங்க திருப்பி இருக்காங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு முன்னத்தனமான ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு லாஜிக் எடுக்கிறீங்கல்ல. 2024 மக்களவைத் தேர்தலுக்கான தமிழக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6.18 கோடி. ஓகேவா? 6,18 லட்சம் பேர். 2022க்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறை கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் நீங்கள் பேர் சேர்க்கலாம் அப்படின்னு. அதன் அடிப்படையில் 2024 அக்டோபரில் அதில் வந்து 6.27 மாறுது. 9 லட்சம் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ ஜனவரியில் அது 6.36 இருக்குது. அதே ஒரு 9 லட்சம் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ 2 குவார்ட்டருக்கு 18 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஏப்ரல் மாதம் தான் எலெக்ஷன் போகிறோம். அப்படிங்கும்போது நடுவில் இந்த ஏப்ரல், இந்த அக்டோபர் 1, அடுத்த ஜனவரி 1, 3 குவார்ட்டர் இருக்குது. 3 குவார்ட்டருக்கும் கணக்கு சேர்த்திங்கன்னா 9, 9, 9, 27. அங்கிட்டு ஒரு ஏற்கனவே ஒரு அக்டோபருக்கு பிறகு வந்து ஒரு 18 லட்சம் சேர்த்தா மொத்தமே 45 லட்சம் வாக்காளர்கள் தான். ஓகேவா? புதுசாக வரவங்களே 45 லட்சம் வாக்காளர்கள் தான். அதில் திமுக காரன் எத்தனை பேர் இருப்பான், அதிமுக காரன் எத்தனை பேர் இருப்பான், அண்ணாமலை ஃபாலோவர் எத்தனை பேர் இருப்பான். ஓகேவா? இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறீங்கல்ல, அவங்க தான் தாவேக்காவுக்கு நெகட்டிவ் ஓட் பர்சன்டேஜ். ஏன் பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து திமுக காரனுக்கு அதிமுக மட்டும் தான் பிரச்சனை, அதிமுக காரனுக்கு திமுக மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு இருக்கும். ஆனால் தாவேக்கா காரனுக்கு தாவேக்கா தவிர்த்து எல்லாமே பிரச்சனை. ஏன்னா இங்கே விஜய் அப்படிங்கிறவருக்கு அரசியல் ஐடென்டிட்டி கிடையாது, சினிமா ஐடென்டிட்டி தான் இருக்குது. நீங்கள் விஜய் நடிகர் அப்படின்னு வரும்பொழுது விஜய் ஃபேன்ஸ் சும்மாவாக இருந்தாங்க? இப்போ வரைக்கும் சும்மா இருக்காங்களா? ரஜினி ஆரம்பித்து சிவகார்த்திகேயன், தனுஷ், அஜித், பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் வண்டெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்படி ஓட்டு போடுவான்? அஜித் குடும்பத்துலேருந்து ரஜினி குடும்பத்துலேருந்து ஊரில் இருக்க எல்லா குடும்பத்தையும் இழுத்து வச்சு திட்டின பிறகு ஓட்டு போடணும் அப்படின்னா ஓட்டு போடுவானா? ஆனால் அப்படி இருந்தும் கூட நிறைய அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸ் தான், ஆனாலும் கூட வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவான்ற மாதிரிலாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்கிற ஒரு லாஜிக் இருக்குல்ல. அது நீங்கள் சொல்லுங்கள். மொத்தமே 45 லட்சம் பேர் தான் புது ஓட் வராங்க. ஓகேவா? மொத்தமே 45-50 லட்சம் தான். நம்ம அதை மட்டும் கணக்கு பண்ண முடியாதுல்ல. அதை தாண்டி லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை தாண்டி இன்னும் நிறைய ஓட்டுகள்லாம் இருக்குல்ல. சரி, 1 கோடி சொச்சம் பேத்துக்கு வந்து 1000 ரூபா காசு கொடுக்கப்படுது. ஓகேவா? அதில் 1 கோடி வச்சுக்கிட்டா கூட எங்கே போய் நிற்கும்? ஓகேவா? நீங்கள் 1 கோடி சொச்சம் அதை வந்து இப்போ அடுத்து இந்த வருஷ பட்ஜெட்டில் இன்னும் எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த கணக்கு எங்கே வரும்? ஓகேவா? அடுத்தபடியாக ஸ்கூலுக்கு படிக்கிற பொண்ணுங்களுக்கு புதுமை பெண், தவப்புதல்வன், ஏகப்பட்ட திட்டம் வந்தாச்சுங்க. நீங்கள் கொண்டு போய் கிரவுண்டில் நிறுத்தணும்ல, அந்த நிறுத்த வேண்டிய இடம் இருக்குல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால எல்லாம் செய்கிறாங்க. ஆட்சியிலே இல்லாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு நம்ம இது மாதிரி திட்டத்தில் நீங்கள் செயல்படுத்துக்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? திட்டத்தை செயல்படுத்துக்குன்னு சொல்லல, அவங்க ஓட்டை கவர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். என்ன பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாரு, இவர் வந்து பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, he has to speak, he has to not to be a part time politician, full time politician ஆகணும், ஆனாதான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு இக்கு வச்சிருப்பாப்புல. இதில் ஆதவர்ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். 2011
நீங்கள் இப்படி தான் கணக்கெல்லாம் போட்டிங்க, திமுகவுக்கு உள்ள பர்சன்டேஜ், விசிகாவுல அப்படிலாம் கணக்கு போட்டிங்க, ஆனால் ஜெயலலிதா அவங்கள பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னமும் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லை பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், 3 பேர்த்துக்கும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? அவங்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனிஸ்க்கு வச்சுருக்காங்கல்ல, ஷோ டைமாக இருக்கட்டும், சுனில் கணக்குழுவாக இருக்கட்டும், ஜேபாக்காக இருக்கட்டும், ஐபாக்காக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பண்ணுறது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கிடையாது. அவங்க பண்ணுறது பூரா மீடியா ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? மீடியா ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். மீடியாக்கள்கிட்ட ஒரு தலைவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவதன் மூலமாக மட்டுமே அவங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவங்களை பெரிய ஆளாக காட்டுவது மட்டும்தான் இந்த கம்பெனிஸ் பண்ண வேலை. ஓகேவா? ஆதவர்ஜுனா சொன்னார்ல, 2011 2Gங்கிற ஒரு கட்சி திமுக மேலே தொங்கிட்டு இருந்துச்சு. அதிமுக கிட்ட வலுவான கூட்டணி இருந்துச்சு. அது போக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கைகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இது 2006 கலைஞர் ப்ரூவ் பண்ணால், 2011 அது ஜெயலலிதா ப்ரூவ் பண்ணாங்க. 2026 தாவேக்கா அதை ப்ரூவ் பண்ண முடியல. தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று நீங்கள் இம்பாக்டாக கொடுக்கல அப்படின்னா உங்களால் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நிற்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா சாய் பே சர்ச்சா அப்படின்னு மோடி கொண்டு பண்ணார். டீ கடையில் உட்காந்து டீ கடைக்காரங்க கூட உட்காந்து பேசுறது அப்படின்னு. அதே சாய் பே சர்ச்சாவை அப்படியே வந்து காஃபி வித் கேப்டன் அப்படின்னு இதில் மாற்றினார். எங்கே? பஞ்சாபில் மாற்றினார் அமரிந்தர் சிங்குக்கு. அடுத்து வந்து கேப்டன் மீட்ஸ் கேப்டன் அப்படின்னு ஸ்கூல் காலேஜ் பசங்களோட வந்து கேப்டனை பேச வச்சார். அதே கேம்பெயினை அப்படியே வந்து ஆதித்யா சமவாத் அப்படின்னு ஆதித்ய தாக்கரே வச்சு மகாராஷ்டிராவில் பண்ணார். ஓகேவா? அப்புறம் பஞ்சாப் தான் கேப்டன் அப்படின்னு, பஞ்சாபுக்கு கேப்டன் வேணும் அப்படின்னு, அது வந்து வேண்டும் மோடி மீண்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கேப்டன் அரசு பஞ்சாபுக்கு வேண்டும் அப்படின்னு சௌதாஹே கேப்டன் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. ஹல்கே விச் கேப்டன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து அங்கே வந்து பஞ்சாபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது நல்ல இம்பாக்ட் கொடுத்துச்சு. அதை நான் சொல்கிறேன், எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். 117 தொகுதி பஞ்சாபில். கேப்டன் அமரிந்தர் சிங், மகாராஜா அமரிந்தர் சிங்காக அறியப்பட்டவர் கேப்டன் அமரிந்தர் சிங்னு பிம்பத்தை மாற்றுறாங்க. அவர் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போவார், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போவார், தொகுதியில் மக்களை சந்திப்பார், மக்கள்கிட்ட மனுக்களை பெறுவார், ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் மக்கள் கிட்ட இருந்து அந்த குறைகளை தீர்ப்பார். இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நிறைய. தொகுதியில் ஸ்டாலின், அவ்வளவே தான். ஓகேவா? ஸோ ஆல்கே வித் கேப்டன் அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல ஜன் ஆசீர்வாத் இருந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. ஸோ பிரசாந்த் கிஷோர் கிட்ட மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி, அந்த உள்ளூருக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றிக்கொள்வார். அவ்வளவுதான். மறுபடியும் இந்த புத்தகத்தை காட்டுகிறேன், முடிந்தால் படித்துக் கொள்ளுங்கள். பிரசாந்த் கிஷோர் மீடியா மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணலை. டேட்டா அனலிட்டிக்ஸ் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது அப்படின்னு பிரசாந்த் கூட இருந்த சிவம் சங்கர் சிங் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு பாஜக எப்படியெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பொலிட்டீஷியன்ஸ்க்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு விஷயமும் பண்ணுவார். ஓகேவா? மார்ச் 10, 2021 நந்திகாமில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மம்தா பானர்ஜி தாக்கப்பட்டார். ஓகேவா? ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, கால் உடஞ்சி கட்டு போட்டாங்க. மம்தா பானர்ஜிக்கு Z+ கேட்டகரி பாதுகாப்பு இருந்துச்சு, தாக்கப்பட்டார். சரியா? அரவிந்த் கெஜ்ரிவால் இதே ஒரு ஸ்டண்ட்டை இப்போ பண்ணிக்கிட்டார், பிரசாந்த் இல்லாதப்பையா பண்ணிட்டார். சரி, ஓகே அப்படின்னு 2025 ஜனவரியில். ஜெகன்மோகன் ரெட்டி அக்டோபர் 2018 கத்தியால் குத்தப்பட்ட ஒரு அட்டம்ப்ட் நடந்துச்சு. இப்போ இந்த வாட்டி வந்து 2024 கல் அவுட் அடிச்சாங்க. ஓகேவா? அப்பயும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பிரசாந்த் கிஷோர் போட்டு கொடுத்தார். அவருக்கும் Z+ கேட்டகரி பாதுகாப்பு இருந்துச்சு. ஓகேவா? எங்கெல்லாம் Z+ கேட்டகரி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கவங்க தாக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட Z+ கேட்டகரி இல்லை, கூடலாம் திமுக காரன் கிட்ட போயிருந்தோன்னா கையை காலம் முறிச்சு தூக்கி போட்டிருப்பானுங்க. அதனால அங்கே ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியல. இப்போ Y+ எதுக்கு விஜய்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இதான் ரெக்கார்ட். ரைட்டு, ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்து ஆனால் அவர் அப்படியெல்லாம் அடி வாங்கி அது மாதிரி இது பண்ணுற அதெல்லாம் பண்ணுவார். விஜயகாந்த் இதுக்கு போகும்போது எதை விட்டு அடித்தாங்க அப்படின்னு தெரியும், விஜயகாந்த் இடத்துக்கு போகும்போது எதை விட்டு அடித்தாங்க அப்படின்னு தெரியும். இதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பணம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு சூட்சமம். இன்னொன்று, ஃபேக் நியூஸ் போடுறது, ஃபேக்காக ப்ரொபகண்டா பண்ணுறது, இப்படியாக மீடியா முன்னாடி எல்லாத்தையும் ஃபேக்காக உருவாக்கி ரெடி பண்ணது தான் பிரசாந்த் கிஷோர் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அப்படிங்கிறத
மறுபடியும் இதில் நிறுவியிருக்கும். என்னதான் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக அவங்களால இருக்க முடியாது. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது இதில். பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். மோடி அப்படிங்கிற பிராண்டை வந்து பிரசாந்த் கிஷோர் உருவாக்குனார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது முழுக்க முழுக்க தவறானது, உள்நோக்கம் கொண்டது, அயோக்கியத்தனமானது. மோடிங்கிற பிராண்ட் வந்து 2014 உருவாக்கப்பட்டதல்ல, 2002 உருவாக்கப்பட்ட பிராண்ட். மோடி அப்படிங்கிற பிராண்டு வந்து தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது. எப்படி கோயபல்ஸை கூட வச்சுக்கிட்டு முதலாம் உலகப் போர் தோத்த பிறகு, முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி தோத்த பிறகு அதே முகாமில் அடைக்கப்பட்டிருந்த அடால்ஃப் ஹிட்லர் தன்னைத்தானே ஒரு பிராண்டாக உருவாக்கி கொண்டாரோ, அதே மாதிரி தன்னைத்தானே டிஸ்ட்ரக்ஷனோட பிராண்டாக உருவாக்கி கொண்டவர் மோடி. 2002 குஜராத் கலவரத்தில் தன்னை உருவாக்க ஆரம்பித்த மோடி 2014 வந்தார். 2014 அப்படிங்கிறது மோடி 12 ஆரம்பித்த டார்கெட் கிடையாது, 2002 ஆரம்பித்த டார்கெட் அவருக்கு. ஓகேவா? அங்கே ஹிட்லர் என்ன பண்ணாரோ அதே இங்கே மோடி பண்ணார், அவ்வளோதான். பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? அங்கேயும் மக்களுக்கு எதிராக ஆரம்பிச்சு, இங்கேயும் மக்களுக்கு எதிராக ஆரம்பிச்சு. அங்கேயும் கோயபல்ஸ் கேம்பெயின், இங்கேயும் கோயபல்ஸ் கேம்பெயின்ஸ் தான். அங்கே ஒரு கோயபல்ஸ், இங்கே கோயபல்ஸ் நிறையா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பிம்பம் உருவானதுக்கு காரணமே, பிரசாந்த் கிஷோர் என்கிற பிம்பத்தை உருவாக்குனது மோடி. ஓகேவா? என்ன அவரு உருவாக்குனாரு இல்ல, பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கியவர் மோடி. இது வரைக்கும் எந்த கட்சியாவது பிரசாந்த் கிஷோர்னால நாங்க ஜெயிச்சோன்னு கிளைம் கொடுத்துருக்கா? எங்க ஜெயிக்க வச்சது பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னு கிரெடிட் கொடுத்துருக்கா? ஒட்டு மொத்தமா எப்படி தூக்கி அவர்கிட்ட கொடுப்பாங்க? அவ்வளவுதான், அவ்வளவே தான். அது கூட தெரியாம ஸ்டேஜில் ஏற்றி உட்கார வச்சிருக்கிறது தான் தாவேகாவுடைய மைனஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். ரைட். அவர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. அது எந்த அளவுக்கு நடக்குது இறுதியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் பேசுனதெல்லாம் நாங்கள் பொருட்டா கூட மதிக்கல அப்படின்னு நேற்று புஷியானந்த் அறிக்கை கொடுத்துட்டார். கட்சி சார்பாக பேசுறது மட்டும்தான் கணக்கு, பிரசாந்த் கிஷோர் பேசுனதெல்லாம் கணக்கு இல்லை. டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா போட்டு முடிச்சு அவரும் சொல்லியிருக்காருல்ல, வீடியோவை பத்திரமா எடுத்து வைங்க, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு பாருங்கன்னு. கரண்ட் ஆஃபர் வீடியோவும் பத்திரமா இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருன்னு கேட்டு சொல்லுங்க, பார்ப்போம் எப்படி என்ன இருக்க போகுது. ஆக மொத்தம் விஜயை முட்டு செந்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கறத பிரசாந்த் கிஷோர் பண்றாரு. யார் நிறுத்த போறாங்கன்னு தெரியல. அது பிரசாந்த் கிஷோர் தானா இல்ல கூட இருக்கிற வேற யாராவது நிறுத்துறாங்க? 26ல என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த அக்டோபர் நவம்பர்ல தெரிஞ்சிடும். பீகார் எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த உச்சி வானவா இல்ல அதெல்லாம் பாதாளமா அப்படிங்கறத பார்ப்போம். பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.